ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டு ஈரல் வறுவல். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதையெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 20 சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் நான் எண்ணெயிலே குக் பண்ண போகிறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை ஃப்ரையாக பண்ண போகிறேன் நான். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக இது இருக்குது. இப்போ 1/2 கிலோ ஈரல் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கலாங்க. நிறைய விட்டமின்ஸும் இருக்குது இதில். ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது. நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணலாம். இடையில இப்படி எடுத்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் மிளகும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இதோட நம்மளுக்கு ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு செமி கிரேவியாகவே வேணும்னா இந்த டைமில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் செமி கிரேவியாக பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வைஜந்தி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.